திருச்சிற்றம்பலம். திரு ஞானசம்பந்த பெருமான் அருளிய திருக்கடைக்காப்பு. தலம் திருவேட்களம். தல விளக்கம். காவிரி வடகரை தலம் சிதம்பரம் அருகில் அண்ணாமலை நகரில் உள்ளது. அர்ச்சுனருக்கு பாசுபதம் தந்தருளிய தலம். நாரதர் பூசித்த தலம். சுவாமி பாசுபதேஸ்வரர், அம்பிகை நல்ல நாயகி சர்க்குணாம்பாள். தலமரம் மூங்கில். தீர்த்தம் கோயிலுக்கு எதிரில் உள்ள திருக்குளம். பண் தக்கராகம். அந்தமும் ஆதியும் ஆகிய அண்ணல் ஆரழல் அங்கை அமர்ந்து இளங்க மந்த முழவம் இயம்ப மலைமகள் காண நின்றாடி சந்தம் இலங்கு நகுதலை கங்கை தன்மதியம் மயலே ததும்ப வெந்த வெந்நீர் மெய் பூசும் வேட்கள நன்னகரே வேட்கள நன்னகரே. தெளிவுரை. ஆதியும் அந்தமும் ஆகிய அண்ணல் நெருப்பை அழகிய கரத்தில் கொண்டு முழவு ஒலிக்க, கபாலமும் கங்கையும் குடிச்சி பொருந்திய சந்திரனும் மயங்கி திளைக்க மலைமகள் கண்டு மகிழுமாறு நின்று ஆடுகின்றார். அவர் திருநீற்றை மெய்யில் பூசி வேட்கள நகரில் இருப்பவர். சடைத்தனை தாதலும் ஏற முடித்து சங்கவெண் தோடு சரிந்து இலங்க உடைதனில் பாரிடம் சூழ போதருமாறு இவர் போல்வார். உடைதனில் நாள் வீரர் கோவன ஆடை உண்பதும் ஊரிடு பிச்சை வெள்ளை விடைதனை ஊதி நயந்தார் வேட்களன் நகரே. ஈசன் சடையை தாழ முடித்து காதில் வெண்குழையும் தோடும் விளங்கவும் பூதங்கள் நாலா பக்கங்களிலும் சூழ்ந்திருக்க வருபவர். இவரது உடை கோவணம். இவர் ஊர் இடுகின்ற பிச்சையை ஏற்று உண்டு இடபத்தை தனது வாகனமாக விரும்பியவர். இவரே வேட்களம் என்னும் நன்னகரில் இருப்பவர். சிறப்புரை. 4 வேதங்களும் ஈசனுக்கு கோவணமாதல் நால்விரல் கோவணம் என உணர்த்தப்பட்டது. 4 விரல் இடை அகலம் என உரைத்தலும் உண்டு. பூதமும் பல்கணமும் புடை சூழ பூமியும் விண்ணும் உடன் பொருந்த சீதமும் வெம்மையும் ஆகி சீரொடு நின்றயம் செல்வர் ஓதமும் காணலும் சூதரு வேலை உள்ளம் கலந்து இசையால் எழுந்த வேதமும் வேள்வியும் ஓவா வேட்கள நன்னகரே. பூதம் மற்றும் பல கணங்களும் புடைசூழவும் பூ உலகமும் விண்ணுலகமும் உடன் சேர்ந்து பொருந்துமாறும் எல்லாமாய் விளங்கி குளிர்ச்சியும் வெம்மையும் தாமே ஆகும் சிறப்புடன் இருக்கும் ஈசன் எம் செல்வர். அவர் காட்சிக்கும் கருத்துக்கும் இனிமையும் குளிர்ச்சியும் தரும் கடல் சூதரும் சோலையை போன்று உள்ளத்தில் கலக்கும் இசையால் எழும் வேத வேள்விகள் ஓய்வில்லாது விளங்கும் வேட்கள நகரில் உள்ளவர். அரை புல்கும் ஐந்தலை ஆடல் அரவம் அமையவெண் கோவணத்தோடு அசைத்து வரை புல்கு மார்பில்லோர் ஆமை வாங்கி அணிந்தவர் தாம் திரைப்புல்கு தென்கடல் தன்கழி ஓதம் தேனலங்கான வில்வண்டு பண் செய்ய
பிறை புல்கு பைம்பொழில் சூழ்ந்த வேட்கள நன்னகரே. ஈசன் 5 தலைகளை உடைய அரவு இடையில் ஆட ஒளிமிக்க கோவணம் அணிந்து ஆடி மலை போன்று வலிமையான திரண்ட மார்பில் ஆமையை அணிந்து இருப்பவர். அவர் அலைகள் கொண்ட தெளிந்த கடலில் உப்பங்கழி ஓலம் விளங்க இருமருங்கும் தேன்மலர் சோலைகளில் வண்டுகள் இனிய பண்களை இசைக்கும் சிறப்பு பொருந்திய வெட்களம் என்னும் நன்னகரில் உள்ளவர். பன்னுரு வண்டரை கொன்றை அலங்கள் பால்புரை நீரு வெண்ணூல் கிடந்த பெண்முரு மார்பினர் பேனார் மும்மதில் எய்த பெருமான் கண்ணுரு நெற்றி கலந்து வெண்திங்கள் கண்ணியர் விண்ணவர் கைத்தொழுதேத்தும் கண்ணுரு நெற்றி கலந்த வெண்திங்கள் கண்ணியர் விண்ணவர் கைத்தொழுது ஏத்தும் வெண்ணிற மால்விடை அண்ணல் வேட்கள நன்னகரே. வண்டுகள் இசைப்பாடும் கொன்றை மாலை அணிந்தும் பால் போன்ற திருவெண்ணீரு பூசி வெண்ணூல் திகழ உமாதேவி இடபவாகனத்தில் கொண்ட பெருமான் நன்னெறியை பேணி காவாதவர்களான முப்புற அசுரர்களை அழித்தவர். அவர் நெற்றியில் ஒரு கண்ணும் வெண்பிறை சந்திரனும் சூடி உள்ளவர். தேவர்கள் தொழுது போற்ற வெண்மையான இடபவாகனத்தை உடையவர். அவர் வேட்கள நகரில் இருப்பவரே. கரிவளர் குன்றம் எடுத்தவன் காதல் கண்கவர் ஐங்கணையோனுடலம் பொறிவளர் ஆரழல் உண்ண பொங்கிய பூத புராணர் மறிவளர் அங்கையர் மங்கையோர் பங்கர் மைநிறமான் உரி தோளுடை ஆடை வெறிவளர் கொன்றையம் தாரார் வேட்கள நன்னகரே. மிளகுச் செடிகள் பெருகி வளரும் கோவர்த்தன மலையை எடுத்து பசு கூட்டங்களுடன் மக்களையும் பாதுகாத்த திருமாலின் புதல்வனாகிய 5 மலர் கணைகளை உடைய மன்மதனை நெற்றிக் கண்ணிலிருந்து எழும் நெருப்பு பொறியால் எரித்தவர் ஈசன். அப்பெருமான் மானை திருக்கரத்தில் ஏந்தியவர். உமாதேவியை ஒரு பாகமாக உடையவர். கரிய மானின் தோலை உரித்து அதனை ஆடையாக கொண்டவர். மனம் பெருக்கும் கொண்டை மலரை அழகிய மாலையாக சூடியவர். அவரே வெட்கள நகரில் இருப்பவர். மண்பொடி கொண்டு எரித்தோர் சுடலை மாமலை வேந்தன் மகள் மகிழ முன்பொடி சேர நின்று ஆடி நொய்யன செய்யல் உகந்தார் கண்பொடி வெண்தலை ஓடுகை ஏந்தி காலனை காலால் கடிந்து உகந்தார் வெண்பொடி சேத்திரு மார்ப வேட்கள நன்னகரே. பிரளய காலத்தில் யாவற்றையும் எரித்து பொடியாக்கி அந்த சாம்பலை பூசி உமாதேவி மகிழுமாறு நடனம் புரிந்து நுட்பத்தை செய்ய விரும்பியவர் ஈசன். அவர் பிரமகவாளத்தை கையில் ஏந்தியவர். காலனை காலால் உதைத்தவர். திருநீற்றை மார்பில் அணிபவர். அவர் வேட்களம் என்னும் நகரத்தில் உள்ளவர். ஆழ்தரு மால் கடல் நஞ்சினை உண்டார் அமுதம் அமரர்க்கு அருளி சூதரு பாம்பரை ஆத்து சுளமோடு ஒன்மழுவேந்தி தாட்டழு புன்சடை
ஒன்றினை வாங்கி தன்மதியம் அயலே ததும்ப தாழ்தரு புன்சடை ஒன்றினை வாங்கி தன்மதியம் மயலே ததும்ப வீழ்தரு கங்கை கரந்தார் வெட்கள நன்னகராரே. திருமால் பள்ளி கொண்டுள்ள பார்க்கடலில் தோன்றிய நஞ்சினை தாமே ஏற்று உண்டு அமுதத்தை தேவர்களுக்கு அருள் செய்து பாம்பை அறையில் கட்டி சூளமும் மழுவும் கரத்தில் ஏந்தி தாழும் சடை ஒன்றில் குடிந்த சந்திரனை இன்ப மயக்கம் உருமாறு சூடி கங்கையை தம் திருமுடியில் ஏற்றுக்கொண்டவர் ஈசன். அவர் வேட்களம் என்னும் நகரில் இருப்பவரே. திருவொளி காணிய பேதுருகின்ற திசைமுகனும் திசை மேல் அளந்த கருவறை ஏந்திய மாலும் கைத்தொழ நின்றதும் அல்லார் அறுவரை உள்ள எடுத்த அரக்கன் நாடெழில் தோள்கள் ஆழத்து அழுந்த வெறுபுற ஊன்றிய பெம்மான் வேட்கள நன்னகரே. வெறுபுற ஊன்றிய பெம்மான் வேட்கள நன்னகரே. ஈசனுடைய பேரொளியாகிய திருமேனியை காண விரும்பியவர்கள் திசைமுகனாகிய பிரமனும் திசைகளுக்கும் மேலாக மூலகத்தையும் அளந்து கோவர்த்தனகிரியை கையில் ஏந்திய திருமாலும் அவர். அவர்கள் இருவரும் கைதொழுது நிற்கின்றனர். அருமையான கையிலையை எடுத்த அரக்கனின் விரும்பத்தக்க தோள்கள் கீழே அழுந்துமாறும் அச்சம் கொள்ளுமாறும் விரலால் ஊன்றியவன் அப்பெருமான். அத்தகைய பெருமை உடையவர் வெட்கள நன்னகரில் இருப்பவரே. அந்தமன் தோய்த்துவர் ஆரமன் குண்ட அத்தமன் தோய்த்துவர் ஆர் அமன் குண்ட யாதுமல்லா உரையே உரைத்து பொய்த்தவம் பேசுவதல்லால் புறன்முறையாதொன்றும் கொள்ளேல் முத்தனவென் முறுபல் உமை அஞ்ச மூறிவல்லானையின் இயுரிரி போத்த முத்தன வெண்முறுபல் உமை அஞ்ச மூறிவல்லானையின் ஈருரி போத்த வித்தகர் வேத முதல்வர் வெட்கள நன்னகரே. செம்மன் தோய்த்து துவராடை அணியும் அமணர்கள் கூறும் பயனற்ற உரைகள் பொய்த்தவத்தையே பேசும். எனவே அதனை யான் என்று ஏற்றுக்கொள்வதில்லை. முத்து போன்ற வெண்மையான முறுவல் புரியும் உமாதேவி அஞ்சுமாறு வலிமையான கொடிய யானையை பிளந்து சாய்த்து அதன் தோளை போர்த்து கொண்ட வித்தக வேத முதல்வர் வேட்கள நன்னகரில் உள்ள ஈசன் ஆவர். விண்ணியல் மாடம் விலங்கு ஒளி வீதி வெண்கொடி எங்கும் விரிந்து இலங்க நன்னிய சீர்வளர் காழி நற்றமிழ் ஞான சம்பந்தன் பெண்ணினல்லால் ஒரு பாகம் அமர்ந்து பேணிய வேட்கள மேல் மொழிந்த பன்னியல் பாடல் வல்லார்கள் பழியொடு பாவம் இலாரே. பன்னியல் பாடல் வல்லார்கள் பழியொடு பாவமிலாரே. உயர்ந்த மாட மாளிகைகளும் தூய்மையான ஒளிமிக்க வீதிகளும் சாந்தமும் அமைதியும் காட்டும் வெண்ணிற கொடிகளும் எல்லா இடங்களிலும் விரிவாக திகழச்சீர் மிகுந்து வளரும் காழியின் நற்றமிழ் ஞான சம்பந்தன்
பெண்ணின் நல்லாளாகிய உமாதேவியை உடனாக கொண்டு அமர்ந்து காத்தருளும் வேட்கள நகரின் மேல் மொழிந்த இசைப்பாடல்களை பாட வல்லவர்கள் பழியும் பாவமும் அற்றவர் ஆவர். திருச்சிற்றம்பலம்.